நீங்கள் கடலோரமாக இருக்க ஒரு குதிரை பண்ணைக்கு பக்கத்தில் தங்கியிருக்கீங்க. உங்கள் அப்பா அந்த பண்ணையில் தான் வேலை செய்கிறாரு. ஒரு சில நாள் உங்கள் அப்பாவுக்கு வேலை அதிகமாக இருக்கிறதால வீட்டுக்கு வராமல் அடுத்த நாள் காலையில் கூட வீட்டுக்கு வருவார். அந்த சமயங்களில் உங்கள் அம்மா தான் உங்கள் அப்பாவுக்கு சாப்பாடு கொண்டு போய் கொடுப்பாங்க. அன்றைக்கி உங்கள் அம்மாவுக்கு உடம்பு முடியாதால நீங்கள் சாப்பாடு கொண்டு போய் கொடுக்க வேண்டிய சுச்சுவேஷன் வருது. இதனால் நீங்கள் உங்கள் சைக்கிள் எடுத்துகிட்டு உங்கள் அப்பாவுக்கு சாப்பாடு கொடுக்க போயிட்டுருக்கீங்க. அப்போ உங்கள் அப்பா வேலை செய்கிற இடத்துக்கு கிட்ட போகும்போது உங்களுக்கு அழுகின மீன் வாடை வர ஆரம்பிக்குது. கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் நிறைய மின்மினி பூச்சிகளை நீங்கள் பார்க்குறீங்க. அப்போ மெய் மறந்து மின்மினி பூச்சிகளை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது உங்களுக்கு லெஃப்ட் சைடில் ஒரு காடு இருக்கிறத நோட் பண்ணுறீங்க. அந்த காட்டுக்குள்ளே யாரோ நிற்கிற மாதிரி உங்களுக்கு தெரியுது. அது யாருன்னு ஒத்து பார்க்குறீங்க. மின்மினி பூச்சி வெளிச்சத்தில் யாரோ குதிரையில் உட்காந்துருக்க மாதிரி இருக்குது. இன்னும் கொஞ்சம் ஒத்து பார்க்குறீங்க. அது பார்க்க உங்கள் அப்பாவோட உறவு மாதிரி தெரியுது. சட நம்ம அப்பா இங்கே தான் இருக்காருன்னு நீங்கள் உங்கள் அப்பா கிட்ட போய் சாப்பாடு கொடுக்க போய் அப்பான்னு கூப்பிட்றீங்க. அப்போ அந்த உருவம் திரும்பி உங்களை உங்கள் பேர் சொல்லி கூப்பிடுது. அப்போ தான் உங்களுக்கு தெரிகிறது அங்கே நிற்கிறது உங்கள் அப்பா இல்லை, அது ஒரு கோரப்பாக்கு. எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம அரண்மனை 4 படத்தில் வந்து பாக் பேயை தொடர்ந்து அசாம் மாநிலத்தில் இருக்க மற்ற பேய்களை ஒன்று ஒன்றா பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் 1வது இடத்துல இருந்த பிரா, 2வது இடத்துல இருந்த ஜொக்கினி, 3வது இடத்துல இருந்த கான்பூத், 4வது இடத்துல இருந்த பூவாலி, 5வது இடத்துல இருந்த த பேம்பு கோஸ்ட். இந்த 5 அட்புட் லெசன்ஸையும் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். நீங்கள் இன்னும் அதை பார்க்கலன்னா மேலே தெரியுற ஐக்கான்லையும் கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் அதுக்கான லிங்க் இருக்குது, மறக்காமல் போய் பாருங்கள். 9வது இடத்துல இருந்த பாக் பேயை பற்றியும் தனியாக ஒரு வீடியோ போடப்பட்டிருக்கு, அதையும் போய் பாருங்கள். சரி வாங்க, இப்போ நம்ம இந்த கோரப்பாக் பற்றி பார்ப்போம். இப்போ இருக்க பல பேருக்கு, குறிப்பாக 90s கிட்ஸ்க்கு கண்டிப்பாக த கிரானிக்கல்ஸ் ஆஃப் நார்னியா அப்படிங்கிற படத்தை பற்றி நல்லாவே தெரிஞ்சிருக்கும். அதில் ஓரியஸ் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் வரும். அந்த கேரக்டர் ஒரு பாதி மனிதன் மீதி குதிரையாக இருக்கும். இது அந்த படக்குழு கிரேக்க புராணங்கள்ல இருந்த சென்டாரோ அப்படிங்கிற ஒரு கேரக்டரை வச்சு தான் உருவாக்கியிருப்பாங்க. இந்த சென்டாரோவும் நம்ம கோரப்பாக்கும் கிட்டத்தட்ட ஒரே உருவம் தான். எப்படின்னு பார்த்தா, அதாவது இடுப்புக்கு மேலே மனிதன், இடுப்புக்கு கீழே குதிரை. இங்கே தான் கிரேக்க புராணமும் அசாரமோட புராண கதைகளும் பாடல்களும் ஒன்று சேர ஆரம்பிக்குது. பட் நான் ஒரு உதாரணத்துக்காக தான் இந்த சென்டாரோ பற்றி சொன்னேன். வாங்க நம்ம கோரப்பாக்கை பற்றி மட்டும் பார்ப்போம். உங்களுக்கு சென்டாரோவை பற்றி தனியாக தெரிஞ்சுக்கணுன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், அதுக்குன்னு தனியாக ஒரு வீடியோ போட்டுக்கலாம். அசாம் மக்களோட முக்கியமான தொழில்னா அது மீன் பிடிக்கிறது தான். அதால தான் என்னவோ இங்கே இருக்க அர்பன் லெஜண்ட்ஸுக்குமே மீன் அப்படிங்கிறது ரொம்ப பிடித்த உணவாக இருக்குது. பாக்கை தொடர்ந்து இந்த கோரப்பாக்குக்கும் மீன் தான் ரொம்ப பிடிச்ச உணவு. அசாம் மொழியில் கோரா அப்படின்னா குதிரை அப்படின்னு அர்த்தம். ஸோ இங்கே இந்த அர்பன் லெஜெண்டை குதிரை வடிவில் இருக்கிறதால தான் இதுக்கு இந்த பேர். அசாமீஸ் டெர்மினாலஜி புக்கில் இந்த அர்பன் லெஜெண்டுக்கு ஏன் 6வது பிளேஸ் கொடுத்தாங்கன்னு எனக்கு சுத்தமாக புரியவே இல்லை. ஏன் அப்படின்னா, இதை பற்றி நான் ரிசர்ச் பண்ணி பார்த்த வரைக்கும் இது 9வது இடத்துல இருக்க பாக்கை விட கொஞ்சம் பவர் கம்மியானது தான். அப்படியே 6வது இடம்? அந்த காலத்தில் வாழ்ந்த பழங்குடி மக்களை தான் கேட்கணும். சரி, இப்போ இந்த கோரப்பாக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம பார்த்துட்டோம். அடுத்து இது என்னெல்லாம் பண்ணும், இதோட பவர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அது கொஞ்சம் பக்குன்னு தான் இருக்குது. ஒரு வேளை நீங்கள் தப்பி தவறி கூட இதோட கண்ணில் பட்டுட்டீங்க அப்படின்னா, இதுக்கு 1 செகண்ட் போதும் உங்களோட டோட்டல் பயோகிராஃபியை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு. தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நீங்கள் இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. உங்களுக்கு ரொம்ப தெரிஞ்ச ஒருத்தவங்களோட முகத்தை வச்சு தான் இது உங்ககிட்ட பேசவே வரும். நீங்கள் உருவத்தை மட்டும் வச்சு பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இது ஒரு கோரப்பாக்குன்னே உங்களுக்கு தெரியாது. உங்கள் அப்பா இல்லை உங்கள் அம்மா இல்லை உங்கள் அண்ணா இல்லை உங்கள் அக்கா இல்லை உங்கள் ஃப்ரெண்டு, உங்கள் தம்பின்னு யாரோ ஒருத்தரோட உருவத்தை உங்கள் கண்ணு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்த முடியும் இந்த கோரப்பாக்கால். ஆனால் ஒரே ஒரு வித்தியாசம் கண்டிப்பாக இருக்கும்னு அசாம் பழங்குடியின மக்கள் விட்டுட்டு போன குறிப்பு என்னென்னா அதோட கண்கள் தான். நிலவு ஒளியில் அந்த கண்கள் மின்னும். அதை வச்சு நமக்கு பிடித்தமான ஆளோட உருவத்தில் அது இருந்தாலும் அது கோரப்பாக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இதை ஏன் சொல்கிறாங்கன்னா, கோரப்பாக்கு உருமாறுற சக்தி இருக்குது. இது பாதி குதிரை பாதி மனிதனாக இல்லாமல் மொத்தமாக மனிதனாக உருவாகக்கூடிய சக்தி இருக்குன்னு அவங்க நம்பி இருக்காங்க. அப்படி உருவம் எடுக்கிற இந்த கோரப்பாக்கு உங்களை கொண்டுட்டு வேகமாக அந்த இடத்துட்டு ஓடிடணும்னு ஒரு கதை இருக்குது. இது ஒரு பக்கம் இருந்தாலும் ஜொக்கினி மாதிரி இதுக்கு ஒரு நல்ல கதையும் இருக்குது. அது என்னென்னா, அசாமோட பிரம்மபுத்திரா நதிக்கரை ஓரமாக சுற்றிக்கிட்டு இருக்க இந்த கோரப்பாக் பெரும்பாலும் இரவு நேரத்தில் தன்னோட உணவு மீனை தேடி அலையுமாம். அந்த சமயத்தில் ஏதாவது ஒரு மீனவர் மீன் பிடிச்சி வச்சுருந்தாங்கன்னா அவங்களோட மீனை சாப்பிட்டு அவங்களுக்கு கைமாறாக ஏதாவது உதவி பண்ணணும்னு நினைக்குமா. இது செய்யக்கூடிய உதவியே பல பேருக்கு வாழ்க்கையில் நிம்மதியை கெடுக்கக்கூடியதாக கூட அமையலாம் அப்படின்னு சில பேர் சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா, இதோட உதவி அப்படிங்கிறது உங்களை ரொம்ப நாள் ஒருத்தர் யாராவது ஏமாத்துறாங்க, இல்லை யாராவது உங்களுக்கு செஞ்ச துரோகம், இது எல்லாத்தையுமே உங்கள் கண்ணு முன்னாடி இந்த கோரப்பாக் கொண்டு வந்து காட்டிடுமா. சில பேரை கோரப்பாக் மீன் சாப்பிட்டு போட்டு தள்ளிடும்னு சொல்கிறாங்க. இருள் சூழ்ந்த நேரத்தில் நதிக்கரைக்கு எந்த மீனவர்களும் மீன் பிடிக்க போகிறதுக்கு முக்கியமான காரணம் இந்த கோரப்பாக்குன்னு தான் சொல்கிறாங்க. இது சம்மந்தமாக அசாம் மொழியில் இங்கிலீஷ் சப்டைட்டிலோட ஒரு ஷார்ட் ஃபிலிம் வந்திருக்கு. அது கூட நீங்கள் போய் பார்க்கலாம். அதுவும் ரொம்ப நல்லாவே இருந்தது. ஸோ எனக்கு கிடைச்ச வரைக்கும் கோரப்பாக் பற்றின இன்ஃபர்மேஷனாக நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன். மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.